வரைக்கும் feira.co.in அப்படின்ற ஒரு டொமைன்ல ரன் இந்த வெப்சைட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டு feira.in அப்படின்ற ஒரு டொமைன்ல வந்து இன்னையில இருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல்லையும் எல்லா டேப் எல்லா டிவைஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 6 டிவைஸ்ல நீங்க பார்த்தாலும் எல்லா டேட்டாவும் கரெக்டா எதுவும் மிஸ் ஆகாம தெரியும். அது மட்டும் இல்லாம வெப்சைட் அண்ட் நம்ம சோசியல் மீடியா பேஜோட எல்லா கனெக்ஷன் லிங்கும் அங்க இருக்கிற பேனர்ல இருக்கு. கட்டாயம் இங்க வந்து சொந்தங்கள் எல்லாருமே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டிஜிட்டல் மீடியான ஒரு புதிய புரட்சி ஏஐ டூலை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முறையில் நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டீங்கன்னா மெசேஜ் டைப் ஆகிடும். அந்த மெசேஜை நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் நோட்டாக கொடுக்கும். வீடியோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவாக பார்க்கணும். இன்னும் கூடுதலாக வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், நீங்கள் பேசுறத ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்களே உங்கள் பகுதியில் இருக்கிற செய்திகளை, உங்கள் சார்ந்த செய்திகளை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா அதை ரொம்ப அற்புதமா வடிவமைச்சிருக்கிறாரு நம்ம கூட்டமைப்பினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கார்மேகம் அண்ட் மிஸ்டர் முத்துக்குமார். இவங்க இருவரும் சேர்ந்து இதை இப்படி ஒரு திட்டத்தை ஒரு புதிய கட்டமைப்புகளோட, ஒரு புதிய பரிணாமத்துடன், ஒரு ஆகச்சிறந்த கட்டமைப்புகளோடு அற்புதமான ஒரு டிஜிட்டல் மீடியாவை உலகளவில் இருக்கிற மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை, கடல் கடந்து வாழ்கிற மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை நம்ம எடுத்து செல்லலாம் என்கிற ஒரு யோசனையும் என்னிடம் கேட்டார்கள். நிச்சயமாக அதை செய்யலாம். ஸோ என்னுடைய தலைமையின் கீழே அன்பு தம்பி ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கார்மேகம் அண்ட் அன்பு தம்பி மிஸ்டர் முத்துக்குமார் ஆகியோர்கள் இணைந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லோருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய செய்திகளை நீங்களே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அதை அட்மின் வந்து பார்த்துட்டு ஒருவேளை தவறான செய்திகளை பதிவேற்றம் செய்து விடக்கூடாது, அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே போல உங்களோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது இருந்தாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க கேட்கலாம். அத்துணைக்குமான ஒரு தீர்வாக ஒரு புதிய ஒரு படைப்பாக இன்றைய தினம் குளோபல் ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து துவக்கப்படுகிறது. உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு இது நம்முடைய தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி, தமிழ் மக்களுக்கான தொலைக்காட்சி, நாளைய தமிழகத்திற்கான தொலைக்காட்சி. ஆகவே நீங்க கட்டாயம் அதை எல்லோருமே பயன்படுத்துங்க. அது iOS ஆப் இருக்கு, அதே போல ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இந்த குளோபல் ஐ அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அவசியம் நீங்க எல்லாருமே என் மீது பேரன்பு கொண்டு அக்கறையோடு என்னை வாழ்த்தத்துக்கு வருகை தந்திருக்கிறீங்க. எனக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த எப்படி நீங்க ஃபெய்ராவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே போன்று இந்த குளோபல் ஐ ஆப்பையும் கட்டாயம் வெளியில வந்து நம்மளோட டீம் இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா உங்களுடைய தகவல்களை அதை பதிவேற்றம் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதனுடைய தகவல்களையும் மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்க. பெருமளவில் இந்த மீடியா எதிர்காலத்தில் நம்முடைய மக்களுக்கான ஒரு தேவையை சந்திக்கக்கூடிய மீடியாவா மாறணும். அது உங்க கையில தான் இருக்கு. உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் எல்லோருக்கும் இன்றியமையானது. அதை வாங்குவது வந்து எட்டாக்கணியாக இருக்கிறது. ஸோ அதை எளிமைப்படுத்தி அதை கட்டுமானம் மற்றும் மனை வணிகம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில நிலவுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கலைந்து எளிமைப்படுத்தி சட்டத்திட்டங்களை உருவாக்கி பொருந்தாதவை நீக்கி மாற்றி அமைத்து தேவையானவற்றை சேர்த்து புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த 142 பொறுப்பாளர்களும் முன்கள வரிசையில நீங்க பணியாற்றுவீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல 15th அந்த கமிட்டியில எலெக்ஷன் கமிட்டியில ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் ஈவெண்ட் கமிட்டியில ஒர்க் பண்ணவங்க, டிராஃப்டிங் கமிட்டியில ஒர்க் பண்ணவங்க, டிசைனர் திரு சீனிவாசன், மேனேஜர் திரு சிவகுமாரன் அண்ட் ஆஃபீஸ் டீம் நவீன் ராஜா, சுகன்யா, வைஷு எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லை, இந்த கமிட்டிலையும் ரொம்ப ஆக்டிவா தன்னார்வத்தோடு நிறைய தமிழகம் முழுவதும் திரும்புகிற இடமெல்லாம் சுவரொட்டிகள், விளம்பரங்கள், சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அன்பை கொடுத்துருக்கிறீங்க. இந்த அன்புக்கு என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கூடுதலாக இரவு என்ன தூக்கம் பண்ண போறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர்கள் ஆல் இண்டியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் திரு வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் பாஸ்கர் அண்ணன் முன்னாடி முன்வரிசையில் இருக்கிறாங்க, வாங்க பக்கத்தில் உட்காருங்க. இப்படிப்பட்ட அன்புக்கு ஈடு இணை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு மாறாக இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இதை மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான
முன்கள பணியாளராக முன் வரிசையில் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக எப்பொழுதும் உங்கள் அனைவருடைய அன்போடும் ஆதரவோடும் நான் ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் சொல்கிறதா, நீங்கள் எம்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உம்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இறைவனிடத்தில் வேண்டுவதெல்லாம் இறைவா நீங்கள் செய்தது போதாது, இனியும் இனியும் எதையாவது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைப்போம். அது மாதிரி தான் நீங்கள் ஒட்டிய சுவரொட்டிகள், நீங்கள் கொடுத்த விளம்பரங்கள், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தொடர்ந்து நேற்றுலேருந்து கேக்ஸோட எண்ணிக்கை தெரியாமல் கேக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கேக் வெட்டின அந்த விஷயங்கள், நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, இதுக்கு எல்லாமே என்னால் இயன்றவரை என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து 8வது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னால் இயன்றவரை இந்த ஜீவன் இந்த மண்ணை விட்டும் உடலை விட்டும் பிரியும் வரை உங்களுக்காக நான் கட்டாயம் என்னால் இயன்றவரை நான் வந்து என்னுடைய பணிகளை முன்னெடுப்பேன் என்கிற உறுதியை மாத்திரம் உங்களுக்கு அளித்து, எனக்கு அதாவது போன வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய எல்எஸ் பாலாஜின்னு அன்பு நண்பர், என்னுடைய அன்பு சகோதரர், அவர் வந்து ஒரு இல்லத்தில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாரு. மதுரை பழமுதிர் சோலையில் 6வது படை வீடில் திரு மதுரை மண்டலத்தின் சார்பில் ஜாயின்ட் செக்ரட்டரி அவருடைய முன்னிலையில் மிக சிறப்பாக அதை செஞ்சாங்க. அடுத்தபடியாக பாண்டியன் ஐடிவிங் செக்ரட்டரி நேற்றைய தினம் மிக சிறப்பாக செஞ்சார். மேனேஜர் மிக சிறப்பாக, ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரி கார்த்திக் மிக சிறப்பாக. இன்றைய தினம் காலையில் எனக்கு ஒரு நினைவாக இருக்கணுன்றதுக்காக நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அவருடைய அலுவலகத்தினுடைய கிளை அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கே அன்னதானத்தை வந்து செஞ்சிருக்கிறாரு. அடுத்த பிரபு அண்ணன் கோயம்புத்தூரில் மிக சிறப்பாக, சக்திவேல் அண்ணன், திரு பரஞ்சோதி பாண்டியன் மற்றும் கடுகுமலை கண்ணன் அவர்கள், அடுத்தது பாலம் அவர்கள் பண்ருட்டியில், அதே போல கோயம்புத்தூர் ராமநாதன் அண்ணன் காரைக்குடியில், அடுத்தது நம்முடைய கிருஷ்ணகுமார் அண்ணன், பாலாஜி அண்ணன் டீமு, திருவாரூர் டீமு, தஞ்சாவூர் டீமு, இப்படி நெல்லை மண்டல டீமு இருக்கிற எல்லோரும் மிக சிறப்பான முறையில் கருணை இல்லங்களில், உதவி பெறக்கூடிய இல்லங்களில், ஐடி விங் செக்ரட்டரி வந்து நம்முடைய HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இப்படி எண்ணற்ற உதவிகளை இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு உதவுகின்ற ஒரு உன்னத பணியில் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. நான் துவக்க காலத்தில் அந்த பிறந்தநாள் கொண்டாடுவது அப்படிங்கிறத நான் அறவே மறுத்தேன். ஸ்மார்ட் இந்தியா கன்சல்டன்ட் தம்பி, அன்பு தம்பி வினோத் அந்த டீமு, துர்ராஜன் அந்த டீமு, SV ரவி அண்ண டீமு எல்லோருமே அந்த வடச்சென்னை பகுதிகளில் நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கிறீங்க. ஐவேலி ஹவுசிங் என்னுடைய அண்ணன் மகன் திரு ஹரிகிருஷ்ணன் மற்றும் AM கண்ணன் வாலஜாபாத்தில் 1000 மரக்கன்றுகளை நட்டிருக்கீங்க. நிறைய இன்றைக்கு உதவிகள் வந்து செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் என்னால் இயன்றவரை உங்களுக்கு வந்து நான் பணியாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று தஞ்சாவூர் ஃபெலிக்ஸ் சுந்தர் அண்ணன் டீம் அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு, டீமோட வந்திருக்கிறாரு. புதிய நிர்வாகம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கான முயற்சிகளை நம்ம முன்னெடுத்துட்டு வரோம். ஸோ இப்படி இல்லாதவருக்கு ஈந்து இயலாதவருக்கு உதவி என்னுடைய பிறந்த நாளை ஒரு வரலாற்றில் இடம் பிடிப்பதற்காக நீங்கள் அத்துணை பேரும் உங்களுடைய பொருளாதார உதவியை, பொருள் உதவியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு எனக்கு அருளை பெற்றுத்தரீங்க. நீங்களும் அருளை பெற்றுக்கொள்கிறீங்க. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பிறந்ததற்கு பிறப்பு என்பது எல்லோருக்கும் சம்பவமாக இருக்கிறது. நான் அந்த வாழ்க்கை நடைமுறை வந்து நீங்கள் செய்கின்ற இந்த நலத்திட்டங்கள் மூலமாகத்தான் அது வரலாறாக மாறுகிறது. அந்த வரலாற்றுக்கு நீங்கள் தான் வரலாறு. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா இந்த பிறந்த நாளில் நான் மகிழ்ச்சி இந்த 142 பேரையும் தனிப்பட்ட முறையில் பேச வைத்து அவர்களை வந்து அழகு பார்க்கணும். அவர்களுக்கு வந்து தனியாக சார்ந்து போட்டு நினைவு பரிசை கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த நினைவு பரிசை நம்முடைய நம்முடைய நண்பர் செக்ரட்டரி டெவலப்மெண்ட் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறாரு. வளர்ச்சி செயலாளர் திரு நரேஷ் சந்த் அவர்கள் தான் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதே போன்று AGM போர்டுக்கு நம்முடைய கலைவாணன் சார் சத்யா இலைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மொமெண்ட்டை கொடுத்தீங்க. இதை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த 4 செயலாளர்கள் தான் மிக சிறப்பாக தலைமையேற்று பண்ணியிருக்கிறீங்க. தனி மனித தலைமை இல்லாமல் செக்ரட்டரிஸோட ராஜ்யம். ஸோ கட்டாயம் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எத்தனை காலம் நம்மால் இந்த மண்ணில் வாழ முடிகிறதோ, இயற்கையும் இறைவனும் உதவுகிறாரோ அத்தனை காலமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஏதாவது ஒரு மகத்தான திட்டங்களையும் ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு எல்லோருக்கும் இல்லக்கனவு நினைவாவதற்கு நம்மால் இயன்றவரை நாம் அர்ப்பணித்து ஒரு தியாகத்தோடு நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு மனைவி பிள்ளைகள், மகன் மருமகன், பேர பிள்ளைகள்லாம் உதவுவார்கள் என்று நம்புகின்றேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க நம்மளை.
ஸோ அதனால் கட்டாயம் உங்களுக்கு பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த லீடர்ஷிப் செமினாரை வந்து சிறப்பாக நம்முடைய ரொட்டேரியன் பாலாஜி அண்ணன் முன்னாள் அவர் கவர்னராக இருந்தவர், ஆளுநராக. அவர் வருகிற ஏப்ரல் 9, 10 நம்முடைய அருமை அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய வழிகாட்டுகளோட செக்ரட்டரிஸோட கோஆர்டினேஷனில் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பொருளாளர் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவர் சீக்கிரம் விரைவில் நல்ல முறையில் குணமாகி வரணும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்முடைய அண்ணன் ஆலோசனை குழு தலைவர் நேருநகர் நந்தண்ணன் இல்லாத முதல் பிறந்த நாள் லாஸ்ட் பர்த்டேல சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரும் விரைவில் குணமாகி வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நேரம் அப்படியே கடந்துட்டே போகுது. 8 மணிக்கெலாம் சரியாக டின்னரை துவங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர் தொகுப்பாளர் வசந்த ப்ரமோட்டர் 150க்கும் மேற்பட்ட லேஅவுட்டை போட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நில உரிமையாளர்களை உருவாக்கியவர். அவர் விரும்புகிறாரு. அவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்மோடு பயணிக்கிற அத்துணை செயலாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் நீங்கள் அத்துணை பேரும் சிறப்பான திட்டங்களை முன்னெடுக்கணும். ஆண்டவன் அதுக்கான சூழலை வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரணும். குடும்பத்தோட நலங்களையும் வளங்களையும் நாளும் பெற்று பல்லாண்டு காலம் நீங்கள் நீடுவில் வாழணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டுகின்றேன். இந்த வாய்ப்புக்கும் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.